बोला कांग्रेस पार्टी के, बोला कांग्रेस पार्टी के। नजीर साहब आगे बढ़ो, नजीर साहब आगे बढ़ो, आगे बढ़ो, आगे बढ़ो, नजीर साहब आगे बढ़ो। बोला नजीर साहब के, बोला नजीर साहब के, बोला नजीर साहब के, बोला नजीर साहब के, बोला नजीर साहब के। आगे बढ़ो, आगे बढ़ो, आगे बढ़ो, आगे बढ़ो, आगे बढ़ो, आगे बढ़ो। कांग्रेस पार्टी के, कांग्रेस पार्टी के। नजीर अहमद के, नजीर अहमद के, नजीर अहमद के। जिंदाबाद जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद नजीर साहब जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद नजीर साहब जिंदाबाद, नजीर अहमद जिंदाबाद, नजीर अहमद जिंदाबाद। नायम बेको नजीर अहमद नजीर साहब के नया बेको, नायम बेको नजीर साहब के नया बेको। ನಜೀರ್ ಅಹಮದ್ ಸಾಹೇಬ್ರು ಕೆಜಿಎಫ್ ಮಣ್ಣಿನ ಮಗ. ಅವರು ಆರಂಭ ಕಾಲದ NS ಇಂದ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಂದ ಬಂದು ಇಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ಬೆಳೆದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವರು ಒಂದು ಪಕ್ಷಕ್ಕೆ ಇರೋ ಒಂದು ಅಭಿಮಾನ ಹಾಗೂ ಅವ್ರ ಪಕ್ಷಕ್ಕೆ ದುಡಿದಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ನಾವು ಇಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ವತಿಯಿಂದ ಹಾಗೂ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಹಾಗೂ ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರು ಮೈನಾರಿಟಿ ಸೆಲ್ ಎಲ್ಲಾ ಕಾಂಗ್ರೆಸ್ ಹಿರಿಯ ನಾಯಕರು ನಮ್ಮ NS ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಒಂದು ನಮ್ಮ ಖಂಡನೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಹಿರಿಯ ನಾಯಕರು ಹೇಳಿದಾಗೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಇದನ್ನ ತೊಂದರೆ ಕೊಡಬಾರ್ದು ಅಂತ ನಾವು ಹೈಕಮಾಂಡ್ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கும் நசீர் அஹமத் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்திருக்கிறது. இதை போன்ற சோதனையான நேரத்திலே அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் இந்த மண்ணின் மைந்தன். அப்படி ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே சீனியர் லீடர் ஜெய்பால் இருக்காரு, நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் கேடிஏ சேர்மன், இன்றைய நிலைமைக்கு காங்கிரஸை காப்பாற்றிக் கொண்டு அன்பான சீனிவாஸ் அவர்கள் வந்திருக்கார். நம்முடைய பிளாக் பிரசிடென்ட் மாணிக்கா வந்திருக்காரு, சீனியர் காங்கிரஸ்காரு நம்ம அமீர் இருக்காரு, நம்ம மஸ்தா இருக்காரு. இப்படி இன்னும் பல தலைவர்கள் இங்க வந்திருக்காங்க. இதற்கு யூத் காங்கிரஸ் மைனாரிட்டி என்னத்துக்கு சொன்னா அவருக்காக நாம் என்றும் அவரை பின்னோக்கி அவருக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கவே காண்பிக்கவே நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் அதற்கு அவரை நாம் கேட்டபோது அவர் எந்த நேரத்திலும் அவருக்காக நாம் துணை நிற்போம் என்று எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கார். அதனாலே எம்எல்ஏ சார்பாகவும் எப்போதுமே நாங்கள் இங்கே அவரின் பின்னால் இருக்கோம். மண்ணின் மைந்தன் நம்முடைய அரசியல் ராஜா நம்முடைய நசீர் அஹமத் பின்னால் நாங்கள் எப்பவுமே இருக்கோம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். மண்ணின் மைந்தன் திரு நசீர் அஹமத் சார் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்காக தங்காவையில் காங்கிரஸ் கட்சியும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா சசிதர் அவர்களும் என்றைக்கும் அவர் பின்னால் நாங்கள் நிற்போம் என்று கூறிக்கொண்டு அவருக்கு ஆதரவாக எப்பவும் நாங்கள் தங்காவையில் காங்கிரஸ் அவர்கள் இருப்போம் என்று கூறிக்கொண்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம காங்கிரஸ்லயே இருந்தோம் அவரை பத்தி பேசி அவர் காங்கிரஸ்க்கு துரோகம் பண்ணாருன்றது ஒரு மொழியை வச்சுக்கிறாங்க. அது சப்ஜெக்ட். நசீர் அஹமத் எந்த காலத்திலையும் எந்த நடந்ததுலயும் காங்கிரஸ் கட்டி காத்தவர் தான் நசீர் அஹமத் சொல்லலாம். வளர்த்தவர் காங்கிரஸ். தங்காவையில் காங்கிரஸ் வளர்த்து, கர்நாடகாவில் காங்கிரஸை வளர்த்து, ஒரு ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியில ஒரு பொறுப்பை வந்தவர் தான் இன்னைக்கு நசீர் அஹமத். நசீர் அஹமத் அவருடைய தியாகம் நிறைய சேர்ந்து காங்கிரஸ்க்கு. இன்னொன்று சொல்ல போனா நசீர் அஹமத் ஒவ்வொரு பை எலெக்ஷன்ல சரி எலெக்ஷன்ல சரி அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து காங்கிரஸை கெளிக்க வைக்கிறது தான் நசீர் அஹமத். இதை யாரோ பொய்யான வதந்தியை கொடுத்து நசீர் அஹமத் தோற்க வச்சான்னு சொல்லிக்கிறது நான் வன்மையாக கண்டிக்கிறோம். தங்கவேல் காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறோம். நசீர் அஹமத் அது போல குடும்பத்துல போறதில்ல. காங்கிரஸ்க்கு துரோகம் பண்ண நசீர் அஹமத் இல்ல, மொத்தமே காங்கிரஸ் பண்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் துரோகம் பண்றாங்க. ஆனா எங்களை கூட நாங்க கூட காங்கிரஸ்க்கு தப்பு பண்ணா காங்கிரஸ்க்கு எந்த தப்பு பண்ணக்கூடாது, காங்கிரஸ்க்கு துரோகம் பண்ணக்கூடாது, எம்எல்ஏக்கு துரோகம் பண்ணக்கூடாது,
எங்களை சொன்னவர் தான் நசீர் அஹமத். எங்களெல்லாம் வழி காட்டுறது தான் நசீர் அஹமத். நசீர் அஹமத் தான் நாங்கெல்லாம் வந்துக்கிறோம். ஆனால் நாங்களாம் அது போல இல்லை. காங்கிரஸ் வந்து எது ஆனாலும் சில ஒரு குரூப்பை வச்சுக்கின்னு சில பண்றதுனால தான் அவர் மேல ஒரு பொய்யான வதந்தியை கொடுத்துக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வளர்ச்சி வந்து தாங்க முடியாது. அவர் கர்நாடகா காங்கிரஸ் ஆல் இந்தியா காங்கிரஸ் தான் அவருடைய வளர்ச்சி காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இருக்குது. அது யாரும் மறக்கக்கூடாது, யாரும் மறக்கக்கூடாது. காங்கிரஸ் இப்படியெல்லாம் வந்தார். இளைஞர் காங்கிரஸா வந்து யூத் காங்கிரஸ்ல ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். கர்நாடகா காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். ஏபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். காங்கிரஸ் பொறுப்பில் நிறைய வந்தவர். காங்கிரஸ் போய் துரோகம் செய்வாரா? இது யாரோ ஒரு 2 பேர் துரோகிகள் அவங்களே பணம் கொடுத்து அவங்களே அதை தோக்க வச்சு நசீர் பேரை சொல்லணுன்றதுக்காக சொல்றது தான் இது கதை. ஆனால் நசீருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நசீரா வந்து மீண்டும் காங்கிரஸ்ல அவர் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. வாபஸ் வாங்கி நசீர் அஹமத் மீண்டும் பொறுப்பில் இருக்கணும். நசீர் அஹமதுக்காக காங்கிரஸ் மினிஸ்டான அடுத்து மினிஸ்டான பொய்யான மைனாரிட்டியில இன்னைக்கு இது போல வந்து காங்கிரஸ்ல சில சலசலப்புகளை வர்றது காங்கிரஸ்ல சகஜம். இதை வந்து நம்ம ஏத்துக்கணும். ஆனா நசீர் அஹமத் யாரும் சேவ் பண்ண முடியாது. கர்நாடகா ஸ்டேட்ல சரி நசீர் அஹமத் வந்து தைரியமான ஆளு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் விங்கிலிருந்து ஏஜென்ட்ஸ் காங்கிரஸ் கமிட்டிலிருந்து ஏஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தங்கவேல் மக்களுக்காக இன்னைக்கு சஞ்சய் காந்தி இதுக்கு தான் நசீர் அஹமத் பேர் சொல்லணும். இன்னைக்கு சஞ்சய் காந்தி சிட்டி பஸ் வந்துன்னா சிட்டி பஸ் வந்துன்னா இன்னைக்கு நசீர் அஹமத் சொல்லணும். இன்னைக்கு காலேஜ் வந்து இந்த நிலைக்கு வந்ததுன்னா நசீர் அஹமத் பேர் சொல்லணும். இன்னைக்கு யாராவது ஏதாவது சொல்றாங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் நம்புறதில்ல. நசீர் அஹமத் மீண்டும் மினிஸ்டர் ஆகணும். நசீர் அஹமத்துக்கு நல்லதாகணும் என்று இன்னைக்கு வந்துக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு நான் மனமார்ந்த வேண்டுகொள்கிறேன். यहाँ जमा हुए तमाम ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವತಕ್ಕಂಥ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರು ಮತ್ತು ಕಾರ್ಯಕರ್ತರು, ನಮ್ಮ ಮುಸ್ಲಿಂ ಬಾಂಧವರೇ, ಹಿಂದೂ ಬಾಂಧವರೇ, ತಾವು ಎಲ್ಲರಿಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು. ಈಗಲೇ ನಮ್ಮ ಮುಖಂಡರಾದ ಜೈಪಾಲ್ ಸರ್ ಅವರು ಎಲೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿನೂ ಇಡೀ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಟೂರ್ ಮಾಡಿಸಿ ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ಇರಲಿ ಬೇರೆಯವರು ಇರಲಿ ಎಲ್ಲರಿಗೆ ಒಟ್ಟಾಗಿ ಮಾಡಿಸಿ ಸುಮಾರು ದಿವಸ ಅವರು ದುಡಿದ ಇದು ಫಲಿತಾಂಶ ತಾವು ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರ 130, 233 ಸೀಟ್ ಬಂದಿದೆ. ಪ್ರತಿಯೊಂದು ಮುಸ್ಲಿಮು, ಪ್ರತಿಯೊಂದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ವೋಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಇವರು ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ಘಟಕದ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿದ್ರು, ಟೂರ್ ಮಾಡಿದ್ರು ಪ್ರತಿಯೊಂದಿನಲ್ಲಿ. ಈಗಲೂ ಅಷ್ಟೇ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಈ ಒಂದು ದಾವಣಗೆರೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಂದಿದೆಯಲ್ಲ, ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಮಾನ್ಯ ನಸೀರ್ ಅಹಮದ್ ಅವರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಬಾಗಲಕೋಟೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಮಾನ್ಯ ಸುರ್ಜಿವಾಲಾ ಅವರು, ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಖರ್ಗೆ ಸಾಹೇಬ್ರು ಅವರೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ, ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆದ ಮಾನ್ಯ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಬಾಗಲಕೋಟೆನಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ. ಅವರು ಸುಮಾರು 5 ತಾರೀಕಿನಿಂದ ಅಲ್ಲಿ ಅವರು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡಿಸಿ ಪ್ರತಿ ಒಂದು ಮನೆಗೆ ತೆರೆದು ಅವರು ಈ ಪಕ್ಷಕ್ಕೋಸ್ಕರ ದುಡಿದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂಥ ವಿಷಯ, ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಈ ನಮ್ಮ KJF ಅವ್ರ ಕೊಡುಗೆ ಏನಿದೆ ಅಂತ. ಯಾವ್ದೋ ಚಿಕ್ಕ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆದ್ರೂ ನಾವು ಎಲ್ಲ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ನಮ್ಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇರೋದು ಮನೆ ಯಾವ್ದಂದ್ರೆ ಮಾನ್ಯ ನಸೀರ್ ಅಹಮದ್ ಸಾಹೇಬ್ರ ಅವ್ರ ಮನೆನೆ. ಅದು ಮಾರ್ಕೆಟ್ ವಿಷಯ ಇರಲಿ, ಬೇರೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ವಿಷಯ ಇರಲಿ, ಬೇರೆ ಎಂಥದನ್ನ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರಲಿ, ಇಲ್ಲಿ ನಾವು ಅಣ್ಣ ತಮ್ಮನಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಅಲ್ಲಿನ ಒಂದು ಯಾವ್ದಾರ ಒಂದು ಘಟನೆ ಆಗಿರಬಹುದು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ KJF ಕಮ್ಮಿ ಸಂಖ್ಯೆನಲ್ಲಿ ಸೇರಿದ್ರೆ ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮರು ಇಲ್ಲಿ ಸೇರಿ ಅವ್ರಿಗೆ ನಸೀರ್ ಅಹಮದ್ ಜಿಂದಾಬಾದ್ ಅಂತ ಹೇಳುವತಕ್ಕಂತ ಬಾಯೆಲ್ಲ ನೋಡಿರಬಹುದು ತಾವು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಪ್ರತಿಯೊಂದು ಜವಾಬ್ದಾರಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಅವರು ಮರ್ತು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಸುಮಾರು ಜನ ಅಲ್ಲಿ ಸೇರ್ಸ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು. ಯಾಕೆ ಅವರು ನಮ್ಗೆ ಅಷ್ಟು ಒಂದು ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ಇಡೀ ಕರ್ನಾಟಕ ಗೊತ್ತು. ಅವ್ರು ಕ್ಲೀನ್ ಹ್ಯಾಂಡ್ ಅಂತ. ಈಗಲೂ ಶತ್ರುಗಳು ಬೇಕು ಅಂತ ಷಡ್ಯಂತ್ರ ಮಾಡಿ ಯಾವುದೋ ಒಂದು ಆರೋಪಗಳು ಮಾಹಿತಿಗಳು ಹೈಕಮಾಂಡ್ಗೆ ಕೊಟ್ಟು ಇಷ್ಟು ಒಂದು ಮಾಡಿರೋದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಎಲ್ಲರೂ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಇರಲಿ, ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರು ಇರಲಿ, ಹಿಂದೂ ಬಾಂಧವರು ಇರಲಿ ಖಂಡಿಸಿ ಅವ್ರು ಮತ್ತೆ ಪುನಃ ಈ ಒಂದು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅಲ್ಲ,
ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ ಅವರು ನಾವು ಹೋಗ್ತೀವಿ ಮನೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಬೆಳಗಾಂನಿಂದ ಇರ್ಲಿ, ರಾಯಚೂರು ಇರ್ಲಿ, ಬೀದರ್ ಇರ್ಲಿ, ಮಂಗಳೂರು ಇರ್ಲಿ, ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜನ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರಂದ್ರೆ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಸಾಹೇಬ್ರು ಮನೆ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. ಯಾಕೆ? ನಂಬಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಕೆಲಸ. ನಂಬಿಕೆ ನಾವು ಹೋಗಿ ನಾವು ಯಾವ್ದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದಿರ್ತೀವೋ ಆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಬರೋದು. ಆದ್ರಿಂದ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಪುನಃ ಮಾನ್ಯ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಸಾಹೇಬ್ರು ಕ್ಯಾಬಿನೆಟ್ ನಲ್ಲಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿ ಬರಬೇಕು. ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಮರ್ಯಾದೆ ಸಿಕ್ಕಿದ್ಯೋ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಿಗ್ಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದ್ಸತಿ ತಾವೆಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಜಿಂದಾಬಾದ್, 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 ನಜೀರ್ ಅಹಮದ್ ಜಿಂದಾಬಾದ್ ಹೇಳಿ ನಾನು 2 ಮಾತು ಮುಗಿಸ್ಕೊಳ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ नजीर अहमद साहब जो स्टूडेंट लाइफ से लीडर बनकर जो है स्टेट लेवल तक गए हैं। केजीएफ में कांग्रेस पार्टी का नाम बोलते वक्त जो है मार पड़ते थे, राउडीजम इतना ज्यादा था। उसके बावजूद उन्होंने पूरे यूथ को, जयपाल, संपत, अमीर, ऐसे लोगों को लेकर जो है उन्होंने पार्टी को बिल्ड किया। बिल्ड करने की वजह से आज केजीएफ में पूरे 40-50 साल के बाद जो है एक कांग्रेस एमएलए मिला। कई लोगों को जब भी केजीएफ में आते थे, जनता दल में हो, बीजेपी में हो, कैसे ग्रुप पूरा मिलाकर कांग्रेस बनाकर जाते थे। क्या है उनका काम ही क्या था? कांग्रेस को बिल्ड करना, कांग्रेस को कर्नाटका में जो है मैक्सिमम मेजॉरिटी तक लेकर आना। जो भी रिकॉग्नाइज लीडर हैं, जैसा जयपाल जैसा, अमीर जैसा जो है, इनको रिकॉग्नाइज कर इनको अपलिफ्ट करना और इनके जो ग्रुपिज्म है वो ग्रुपिज्म को सभी ठीक करना, ये इनका 50 साल से जो है इनका काम चल रहा है। जब भी कोई कांग्रेसी जाकर जो है अपोजिशन बोलते हैं कि नहीं वो ऐसा नहीं किया, नहीं, कांग्रेस बोले तो कांग्रेस को तुम्हें काम करना है, ग्रुपिज्म खत्म करना है बोल के हमें गाइड करके जाते थे। ऐसा आदमी के ऊपर जो है बीजेपी को काम किया, उसको काम किया, जो बोलना बिल्कुल गलत है। जो उनके जैसा बनना नहीं चाहता, उनके जैसा बन नहीं सकता। जो नसीर अहमद की लीडरशिप है और उनका जो काम करने का तरीका है वो जो नहीं हो सका दूसरों की तरफ, उन्होंने उनके पर जो है इल्जाम लगा रहे। मगर कांग्रेस पार्टी दूसरा लीडर जब होता है डिस्ट्रिक्ट का होता है, तालुक का होता है, केजीएफ का होता है या एमएलए कॉन्स्टिट्यूंसी का होता है। नसीर अहमद के पास एक ऐसा लीडर है, कोई कैश बार नहीं। हर आदमी चाहे कर्नाटका के कौन से भी कॉर्नर में हो, हर कॉर्नर से आदमी आता है। जब आता है किस लिए आता है? आता है तो जब काम होता है इसके लिए आता है, अगर काम नहीं हो तो नहीं आता है। सुबह को 9 बजे जाओ, 8 बजे जाओ, 9 बजे जाओ, एकदम भीड़ सी लगी हुई है। 20 साल 25 साल पावर ना होने के बावजूद भी कांग्रेस के लोग, कांग्रेस के लीडर वहां आकर जो है काम लेके जा सकते हैं। अब जब उनके पास पावर है और कर्नाटका में फ्लरिश हो रहा है और वो बेहतरीन अंदाज से काम कर रहे हैं, तो ये जो गुट अपोजिट गुट है उन्होंने उनको बदनाम कर जो है उनका नाम खराब करने की कोशिश कर रहे हैं। इसके लिए हम ऐसा बिल्कुल नहीं मानेंगे। अगर कांग्रेस पार्टी के खिलाफ नसीर अहमद जा रहे, बिल्कुल नहीं मानेंगे। अगर उनको वापस उनका ओहदा नहीं दिया गया तो ये तो केजीएफ में 10 मिनट में जो अरेंजमेंट हुआ है, पूरे कर्नाटका से विधानसभा में जाएंगे और हमें एजिटेशन करेंगे और जयपाल से के सार के लीडरशिप में जाएंगे केजीएफ से इंशाल्लाह। जय हिंद, जय कर्नाटक। ನಮ್ಮ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಇಂದ ಎಲ್ಲರೂ ಕರ್ಕೊಂಡು ವಿಧಾನಸೌಧಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಂದ್ರೆ ನಮ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆದ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರು ಪೊಲಿಟಿಕಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀ ನಸೀರ್ ಅಹಮದ್ ಸಾರ್ಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪದವಿ ವಾಪಸ್ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕೆ ತಗೊಳ್ಬೇಕು? ಅವ್ರು ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅವ್ರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವ್ರ ಜಾಗದಲ್ಲಿ ಏನ್ ಎಲೆಕ್ಷನ್ಸ್ ಕೆಲಸ ಇದೆ ದಾವಣಗೆರೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಆಪೋಸಿಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಅಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ವಾಪಸ್ ತಗೊಳ್ಳಿ, ನಿಮ್ ಪೊಸಿಷನ್ ಇಲ್ಲ ನಿಮ್ಗೆ, ಇವತ್ತರ ಮಾಡಬೇಡಿ ಅಂತ. ನಾವು ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಸೇರಿದೀವಿ ಇಲ್ಲಿ ಅದನ್ನ ಅಪೋಸ್ ಮಾಡಕ್ಕೆ. ಬೇಕಾದ್ರೆ ಕೆಜಿಎಫ್ ಬಂದ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾವೆಲ್ಲ ಹೋಗಿ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇಲ್ಲ ನಮ್ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಟೀಮ್ ಹೋಗಿ ಕೋಲಾರಲ್ಲಿ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ಇಂದ ಕೂಡ ಹೋಗಿದೀವಿ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇವತ್ತು ಮಾಡಿದೀವಿ. ಒಂದು 10 ಮಿನಿಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿದೀವಿ. ನಮ್ಮ ಚೌಕಿಂದ ಸೇರಿ ಸರ್ಕಲ್ ತನಕ ಎಲ್ಲರೂ ಸೇರಿಸಿ ಬಂದಿದೀವಿ. ಸೊ ನಾವು ಅಪೋಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಇದನ್ನ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಲ್ಲ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಮೈನಾರಿಟಿ ಲೀಡರ್ಸ್, ಆಲ್ ಲೀಡರ್ಸ್ ಬಂದು ಒಂದ್ ಜಾಗ ಅಲ್ಲಿ ಸೇರಿಸ್ಬಿಟ್ಟು ನಸೀರ್ ಸಾಬ್ ಜೊತೆಲಿ ನಾವೆಲ್ಲ ಇದೀವಿ ಅಂತ ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಇದೀವಿ ಅಂತ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಒಂದೇ ಒಂದು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಇಲ್ಲಿ ಇದೆ. ಇದೊಂದು ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತು ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 97 ಇಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ MLC ಆಗುವಾಗ 35 ಓಟು ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಅವ್ರಿಗೆ ಹಾಕಿದ್ರು, ಸಿಂಗಲ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲ.
ಬಿಜೆಪಿ ಜೆಡಿಎಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಅವ್ರಿಗೆ MLC ಮಾಡ್ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂತ ಊರು ಅಂತ ಅವ್ರ ಟಾಪ್ ಅವ್ರ ಕೆಜೆಪಿ ಹುಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಎಲ್ಲಾರ್ಗೆ ಸೇರಿಸಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರೋದು. ನಾನು ಕೂಡ ಆದ್ಮೇಲೆ ಬೇರೆ ಪಾರ್ಟಿ ಇರೋರಿಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ವಿನ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ MLC ಮಾಡಿ ಇಲ್ಲಿಂದ ಕಳ್ಸಿರೋದು. ಯಾವ್ದನ್ನ ಸ್ಟೇಟ್ ತಾಲೂಕಿಲ್ಲಿ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ 35 ಒಂದು ಓಟ್ ಕ್ರಾಸ್ ಇಲ್ಲ ನೀವು ಆಗಿದ್ರೆ ಅಲ್ದೆ KGF ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಿಂದಾನೇ 35 ಓಟ್ ಹಾಕಿರೋದು. ಡಿಸ್ಟಿಕ್ ಎಲ್ಲ ಬೇರೆ ಒಂದು 5 2 ಓಟ್ 3 ಓಟ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಹಾಕ್ಬೇಕು. KGF ಇಲ್ಲಿ ಅವರು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಇಲ್ಲ ಎಲ್ಲಾರ್ಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಲ್ಸಿರ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಲೀಡರ್ಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ. ನಾವೆಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ಅಂತ ನಿಮ್ಗೆ ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. Wanted for Kashamballi Rural High School, immediately contact HM. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpet. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.